Good evening everyone. See students, we study about the chemistry molecule formation, how to write the formulas. ஒரு ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் லெசனில் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ let us learn about various radical writing the formula of substance using criss cross method. கிராஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் எழுதக்கூடிய மெத்தடில் நம்ம என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த லெசனில் படிக்க போகிறோம். நம்ம அந்த லெசனில் படிக்கும்போது முதல்ல நமக்கு ஒரு 30 எலிமெண்ட்ஸ் தெரியும், அதில் 20 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அட்டாமிக் நம்பர் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது number of proton and neutron. Subatomic particle, what is my atom? Atom is a smallest particle. Atom consists of major subatomic particle, proton, electron, neutrons. Okay, so 20 elements we know that. So hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine, neon, sodium, magnesium, aluminum, silicon, phosphorus, sulfur, chlorine, argon, potassium, calcium. We know that. You know the symbol. Then you write the orbit electron configurations. So first orbit maximum 2 electron, second orbit maximum 8 electron, third orbit maximum 18 electron. But modern periodic table we arranged first orbit 2 electrons, second orbit the second period 8 electrons, third period 8 elements. So that manner we write. Okay, 1 2 2 1. How to arrange 3 electrons 2 1 2 2. So first orbit maximum 2, second orbit maximum 8, third orbit m orbit maximum 18. But in the modern periodic table wise we arrange that. So outer orbit electron is a valence electron. Last in the orbit சொன்னோமோ அந்த electron தான் இதுக்கு valence electron. Valence அப்படின்னு சொல்லும்போது கம்பெனி கெப்பாசிட்டி ஆஃப் an atom. ஹைட்ரஜனுக்கு தேவை என்ன ஒரு எலக்ட்ரான். ஸோ வேலன்சி 1. ஹீலியத்துக்கு எலக்ட்ரான் கொடுக்கவோ வாங்கவும் முடியாது, அதனால் அதனுடைய வேலன்சி 0. தென் லித்தியத்துடைய வேலன்சி நமக்கு என்னஞ்சிருக்கும் 8ல் பாதி 4, 8ல் பாதி 4 கீழே இருக்கக்கூடியது எஞ்சிருக்கும் எலக்ட்ரான் லாஸ் பண்ணி என்பதனால் யாருடைய ஸ்ட்ரக்சர் வரும்? ஹீலியத்துடைய ஸ்ட்ரக்சர். யாரில்? இனட் கேஸு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதில் ஒரு எலக்ட்ரானை இழந்து யாருடைய ஸ்ட்ரக்சர் பெறும்? ஹீலியத்துடைய ஸ்ட்ரக்சர். அப்போ ஸோ வேலன்சி 1 2 3 4 அப்படின்னு சொல்கிறோம். 2,5 வரும்போது இதனுடைய வேலன்சி நம்ம என்ன சொல்கிறோம்னா 3 அப்படின்னு சொல்கிறோம். வேலன்சி என்ன சொல்கிறோம்? 3 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 8 - 5 we need 3 electrons. Okay, 3. So same manner is oxygen atomic number is 8, 2,6, valence electron 6. So gain of 2 electrons, so valence 2. Same manner is oxygen க்கும் அதே தான் நம்ம நினச்சிருக்கோம் கொடுத்துட்டு வருகிறோம். அதே போல் எல்லா எலிமெண்ட்டுக்கும் கொடுக்குறோம். இப்போ எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னால் ப்ளஸ்ஸு, வாங்குச்சின்னு சொன்னால் நம்ம நினச்சிருக்கோம் மைனஸ் என்பதை நம்ம நினச்சிருக்கோம் ஞாபகம் வைத்துக்கொண்டு. ஸோ இதில் யாரெல்லாம் பாசிட்டிவ், இப்போ இதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஆசிட் ரெடிக்கல் அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் சார்ஜ் எல்லாமே ஆசிட் ரெடிக்கல், பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே நமக்கு பேசிக் ரெடிக்கல். ஆசிட் ரெடிக்கல் செஞ்சுருக்கு பேசிக் ரெடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆசிட் ரெடிக்கல் யாரெல்லாம், பேசிக் ரெடிக்கல் எல்லாம் என்ன என்பதை நினச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிவிடும். இதில் யாரெல்லாம் எலக்ட்ரான் கொடுக்குறாங்களோ பாசிட்டிவ் சார்ஜ், யாரெல்லாம் எலக்ட்ரான் வாங்குறாங்களோ அதெல்லாம் இருக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இது நம்ம ஒரு பேசிக்காக ஒரு பாசிட்டிவ் யார் நெகட்டிவ் யார் என்பதை நினச்சிருக்கோம். முதல்ல நம்ம தெரிஞ்சு நம்ம நினச்சிருக்கோம் லெசன் ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, ரைட்டிங் த ஃபார்முலா. ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம எழுத போகிறோம். ஆசிட் அண்ட் பேஸு அண்ட் சால்ட். ஆசிட் பேஸும் சேர்ந்தா நம்ம இதுக்கு சால்ட்டு. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ரேடிக்கல், அதை நம்ம என்ன பண்ணோன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பேசிக் ரேடிக்கல். ஓகே, பேசிக் ரேடிக்கல். பாசிட்டிவ் சார்ஜுக்கு நம்ம 3 பேர் சொல்லலாம். பாசிட்டிவ் சார்ஜ் ரேடிக்கல், எலக்ட்ரோ பாசிட்டிவ் சொல்லலாம், பேசிக் ரேடிக்கல் அப்படி சொல்லலாம். ஆர் நம்ம சொல்லும்போது கேட்டையான். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் இதுக்கு கேட்டையான். நெகட்டிவ் சார்ஜ் அதே போல் எலக்ட்ரோ நெகட்டிவ் ரேடிக்கல்ஸ், பேசிக் ரேடிக்கல் அங்கே சொன்னோம். இங்கே ஆசிட் ரேடிக்கல், அங்கே கேட்டையான், இங்கே என்னதற்கு அணையான். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நார்மலாக இருந்திருக்கு. மெட்டல்ஸாக நமக்கு தெரியும். மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ், நான் மெட்டல்ஸ் ஆர் இருந்திருக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி தெரியும் சார்ஜ் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் அப்படின்னு சொல்லி ஒரு சால்ட் இருக்குது அப்படின்னா Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ், Na ப்ளஸ்ஸு Cl மைனஸ் என்பது அதனுடைய சார்ஜாக இருக்குது.
அம்மோனியம் குளோரைடு அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் NH4 ப்ளஸ் என்பது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாகவும் குளோரைடு நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்குது. ரைட்டிங் த ஃபார்முலா ஆஃப் எ காம்பவுண்ட் நம்ம எழுதும்போது த டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் தி பேசிக் ரேடிக்கல் இஸ் ஈக்குவல் டு தி பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு தி நெகட்டிவ் சார்ஜ் ஆர் ஆசிட் ரேடிக்கல் இன் ஏ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் சல்ஃபேட் இதனுடைய அட்டாமிக் நம்பர் 12 2,8,2. ஸோ வேலன்சி 2, ஆக்சிடேஷன் நம்பர் லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான், ஸோ +2. அதே போல் SO4க்கு -2, SO4 இருந்துருக்கோம் -2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ in the formula negative and positive radical must be taken inverse ratio there into valencies. இன்வெர்ஸ் அப்படின்னு சொன்னால் மாற்றி நம்ம எழுதப்பட வேண்டும். அதான் கிராஸ் மெத்தடில் நம்ம என்ன படிக்க போகிறோம். ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு எப்போவுமே எழுதும்போது ரைட் த சிம்பிள்ஸ் ஆஃப் த ரேடிக்கல் முதல்ல எழுதணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேசிக் ரேடிக்கல், ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது ஆசிட் ரேடிக்கல். இப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எழுதக்கூடிய பேசிக் ரேடிக்கல் லெஃப்ட் சைடும் ஆசிட் ரேடிக்கல் ரைட் சைடு எழுதணும். தென் என்க்ளோஸ் ஸ்டெப் 2ல் என்க்ளோஸ் காம்பவுண்ட் அப்படி வந்தாலும் நம்ம எழுதிருக்கணும் காம்பவுண்ட் ரேடிக்கல் இன் ப்ராக்கெட். ஸ்டெப் 3ல் ரைட் த வேலன்சி ஆஃப் ஈச் ரேடிக்கல் இந்த இருக்குது ரைட் ஹேண்ட் ஆஃப் டாப்பில் எழுதணும். ரெடியூஸ் த வேலன்சி நியூமெரிக்கல் டு சிம்பிள் ரேஷியோ. ஓகே, சிம்பிள் ரேஷியோ நம்ம எழுதணும். ஸ்டெப் 5ல் கிறிஸ் கிராஸ் தி வேலன்சி வேலன்சி எழுதிடும் கிராஸ் பண்ணி நம்ம நினச்சிடணும் எழுதவுக்கு தேவையாக இருக்குது. இந்த 5 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங் த ஃபார்முலா கால்சியம் நைட்ரேட். கால்சியத்தினுடைய சிம்பிள் Ca, நைட்ரேட்டுடைய சிம்பிள் NO3. கால்சியத்துடைய வேலன்சி நமக்கு 2, அட்டாமிக் நம்பர் 20 2,8,8, ஸோ 2 வேலன்சி 2. தென் நைட்ரேட்டுடைய வேலன்சி நமக்கு என்னதுருக்கு 1 அப்படின்னு சொல்கிறோம். நைட்ரேட்டுடைய வேலன்சி இருந்திருக்கு 1. ரைட் சிம்பிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருந்திருக்கு கால்சியம் NO3. தென் என்ன பண்ணுறீங்க, ப்ராக்கெட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஓகே, ஏற ப்ராக்கெட்டுக்கு காம்பவுண்ட் வரும்போது அது ப்ராக்கெட்டுக்கு கொடுத்துட்டோம். ஓகே, தென் ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுறோம், நம்ம வேலன்சி ஆஃப் ஈச் ரேடிக்கல் எனக்கு நம்ம ரைட்டில் எழுதணும். ஓகே, அப்போ இதனுடைய கால்சியத்துடைய வேலன்சி 2ன்னு சொல்கிறோம், நைட்ரேட்டுடைய வேலன்சி 1. ஸோ என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் ரேஷியோ மாற்ற போகிறோம். இங்கே நார்மலாகவே எனக்கு சிம்பிள் ரேஷியோவில் அது இருக்குது. ஸோ என்ன செய்ய வேண்டாம், நாட் அப்ளிகபிள் பிகாஸ் ரேஷியோ இஸ் ஆல்ரெடி சிம்பிள். ஸோ கிராஸ் பண்ணுங்கிறீங்க, பண்ணும்போது அதனுடைய வேலன்சி Ca NO3 ட்வைஸ். ஓகே, சரியா, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் என்பதனால் சார்ஜ் வேணும். ஃபார்முலா என்னது, Ca NO3 ட்வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய காம்பவுண்டை தான் நம்ம எழுந்திருக்கோம். XPA எழுந்திருக்கு NO3 ட்வைஸ் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதை நம்ம எழுதிக்கலாம், ஞாபகம் வைத்துக்கலாம். NO3 ட்வைஸ் ஏற்கனவே எழுதிட்டோம் இந்த காம்பவுண்டு. ஓகே, ஆல்ரெடி சிம்பிளாக இருக்கனால இது ஃபார்முலா இருக்குது BA இது ட்வைஸ். தென் கால்சியம் பாஸ்பேட். கால்சியம் பாஸ்பேட்டுடைய காம்பவுண்ட் நம்ம எப்படி எழுதலாம், கால்சியத்தினுடைய சிம்பிள் Ca, பாஸ்பேட் என்பது PO4. பாஸ்பேட்டுடைய இதுக்கு சிம்பிள் இதுக்கு PO4. அப்போ இதனுடைய வேலன்சி என்ன, ஓகே, கால்சியம் பாஸ்பேட்டுடைய வேலன்சி 3. கால்சியம் சிம்பிள், பாஸ்பேட் சிம்பிள், தென் வி ரைட் இன் தி ப்ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வேலன்சி டாப்பில் எழுதுகிறோம், 2 3 எழுதுகிறோம். அப்போ சிம்பிள் ரேஷியோவில் தான் இருக்குது. அப்போ இதனால் எதுவுமே மாற்றப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது ப்ளஸ் இது மைனஸ். ஸோ கிராஸ் பண்ணும்போது Ca3 PO4 ட்வைஸ் அப்படின்னு சொல்லி காம்பவுண்ட். இதை ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா Ca3 PO4 ட்வைஸ், Ca3 PO4 ட்வைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிருக்கோம், ரீட் பண்ணுறோம். ஒரு ஃபார்முலா எழுதுக்கு எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப்பு, நம்ம ஸ்டெப்பு எங்கேயும் இல்லை, பட் நம்ம என்ன பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் என்பதற்காக நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக சோடியம் சல்பேட். சோடியம் Na, சோடியத்துடைய லத்தீன் நேம் நட்டீரியம் என்பதனால் Na சிம்பிள், சல்பேட் SO4, சோடியத்துடைய வேலன்சி 1, ஏன் அட்டாமிக் நம்பர் 11 2,8,1. ஸோ லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஸோ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டா நியரஸ்ட் இருக்கக்கூடிய நியானுடைய ஸ்ட்ரக்சரை பெற்றுரும். அப்போது வந்து சோடியத்துடைய என்னது லத்தீன் நேம் நட்டீரியம்னால Na. ஸோ வேலன்சி 1, சல்பேட்டுடைய வேலன்சி என்னதுக்கு 2. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் எழுதிட்டோம். தென் நம்ம எழுதக்கூடியது ப்ராக்கெட்டுக்கு SO4 நம்ம ப்ராக்கெட்டுக்கு எழுதுகிறோம். தென் நம்ம எழுதக்கூடியதில் என்னுடைய வேலன்சி கிராஸ் பண்ணுறீங்க, கிராஸ் பண்ணிட்டு நாட் அப்ளிகபிள் பிகாஸ் இஸ் ரேஷியோக்கு ஆல்ரெடி சிம்பிள். ஸோ கிராஸ் ஃபார்முலா பண்ணும்போது ஸோ கிராஸ் பண்ணுறோம், இதனுடைய ஃபார்முலா இருந்திருக்கு Na2SO4.
Na2SO4. ஓகே, இதே போல் அலுமினியம் கார்பைட், அலுமினியத்துக்குடைய சிம்பிள் Al, கார்பைடு கார்பன். ஓகே, கார்பனுடைய நெகட்டிவ் சார்ஜாக யூஸ் பண்ணும்போது ஓகே C4 மைனஸ். ஓகே, அதனால் அதனுடைய பேலன்ஸ் நம்ம நோட் பண்ணிங்கன்னா 4 நாட் சிம்பிள் ரேஸில் தான் இருக்குது, அதனால் மாற்ற வேண்டாம். எழுதும்போது இந்த 4 அங்கே கொண்டு வந்துருக்கு, 3 அங்கே கொண்டு போருங்க. அப்போ Al4C3 என்பது இதற்குடைய இது சிம்பிள் அலுமினியம் கார்பைடினுடைய ஃபார்முலா. இப்போ எக்ஸைஸுக்காக நம்ம சோடியம் சல்ஃபேட், சில்வர் சல்ஃபேட், பேரியம் பாஸ்பேட், அலுமினியம் நைட்ரேட்டு, சோடியம் தயோசல்ஃபேட், சோடியம் ஆர்சனேட், அலுமினியம் இதனுடைய நம்ம ஃபார்முலா எழுதி பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபார்முலா எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துருக்க ஆன்சர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, தென் எலக்ட்ரோநெகட்டிவ் நார்மலாக மோனோ வேலண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், ஒரு வேலண்ட் இருக்கக்கூடிய கேலஜன்ஸ் எல்லாமே ஹைட்ரைடு. ஓகே, சிங்கிள் மோனோ வேலண்ட் இருக்குது காம்பவுண்டில் காமனாக இருக்கக்கூடியது. இது நம்ம ரொம்ப காம்பவுண்ட் நம்ம படிக்க போகிறது கிடையாது, சரிங்களா? அதனால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் நெகட்டிவாக இருக்கக்கூடிய யார் டைவேலண்ட் காம்பவுண்டாக இருக்கும்போது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அதே தான். ஓகே, டைவேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 ஓகே CO3 2 மைனஸ், அப்படி 3 PO4 3 மைனஸ், கார்பைடு அப்படின்னா 4 மைனஸ் அப்படி இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு. ஸோ எலக்ட்ரோவைலண்ட் காம்பவுண்டுக்கு இந்த இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் கொடுத்த காம்பவுண்டுக்கு பொட்டாசியம் குளோரைடு, பொட்டாசியம் சல்ஃபேட், பேரியம் ஆக்சைடு, கால்சியம் பாஸ்பேட். ஓகே, நம்ம பேர் எழுதி பழவதற்காக கொடுத்துருக்கக்கூடியது. தென் ஆனையான், இதில் இருக்கக்கூடிய ஆனையான் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆனையானா நெகட்டிவ் சார்ஜ். இதில் இருக்கக்கூடியது CO3 2 மைனஸ்னு கொடுத்துருக்கு, 1 மைனஸ்னு கொடுத்துருக்கு. இதனுடைய வேலன்ஸை கிராஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதனுடைய வேலன்ஸ் என்னது நமக்கு 2 மைனஸ். பெரிக்ளோரின் கேட்டிருக்கு. பெரிக்ளோ என்பது அயனுடைய வேலன்ஸி 3 இருக்கும்போது FeFe. குளோரைடு என்பது குளோரினுடைய வேலன்ஸி 1, ஸோ FeCl3 என்பது தான் அஞ்சிருக்கு. அதனுடைய ஃபார்முலா நமக்கு இருக்கும். ஓகே, மெக்னீசியம் நைட்ரேட் MgNO3. ஓகே, அப்போ MgNO3 சிம்பிள் எழுதிட்டோம். இப்போ இதனுடைய Mgனுடைய வேலன்ஸ் என்ன 2, NO3 வேலன்ஸ் என்ன 1. அப்போ என்ன இருக்கும் MgNO3 twice. ஓகே, செகண்ட் ஆப்ஷன். அலுமினியம் கார்பைட் ஏற்கனவே நம்ம பார்த்ததில் ரிப்பீட் ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். அலுமினியம் Al, கார்பைட் அப்படின்னு சொல்லும்போது C. அப்போ ஏலுடைய வேலன்சி 3. ஓகே, கார்பைடோட வேலன்சி 4. ஸோ கிராஸ் பண்ணி என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் ஃபஸ்ட்டு உள்ளது தான் என்ன இதற்கு ஆன்சர். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இன் பெராக்சைடுன்னு அப்படின்னு கேட்டிருக்கு. பெராக்சைடு அப்படின்னு சொல்லும்போது 2 ஆக்சிஜன் வரக்கூடிய காம்பவுண்டில் இதில் வரும்போது நமக்கு பெராக்சைடில் ஆக்சிஜனுடைய 1 மார்க் கொஸ்டின். பெராக்சைடில் ஆக்சிஜன் ஆட்டம் என்னதற்கு நமக்கு -1 இருக்கும். ஓகே, த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் நைட்ரேட் அயான். நைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது N3- அயான். அப்போ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 3- என்பதினால் 3 எலக்ட்ரான் வாங்கியிருக்கு. அப்போ இதற்கு ஏற்கனவே நைட்ரஜனுக்கு 7 -3 என்பது 3 எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கு. அப்போ இது 10. பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னு ஃபார்முலா. பொட்டாசியத்தினுடைய சிம்பிள் K, கேலியம் என்பதனால் டைக்ரோமேட் Cr2O7. Cr2O7 கூட வேலன்சி 1. கிராஸ் பண்ணிங்கன்னா இதற்கு K2Cr2O7 என்பது தான் அதனுடைய இதற்கு ஆன்சர். K2CrO4 என்பது பொட்டாசியம் குரோமைட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ. நாம் இவ்வளோ நேரம் பார்த்த ஃபார்முலாக்களை திரும்பவும் ஒரு முறை ரீகால் பண்ணி திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, கெட் குட் மார்க். JEE நீட் எழுதி
உங்களுடைய +1 +2 எக்ஸாம்லையும் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துகிறேன்.